உங்களுக்கு மகாபாரதத்தை எழுதியது யார் என்று தெரியுமா? மகாபாரத சரித்திரம் முடிந்த பிறகு, அதாவது கிருஷ்ணர் மற்றும் பாண்டவர்களின் ஸ்வர்கரோகணத்திற்கு பிறகு, கலியுகத்தின் துவக்கத்தில் வேதவியாசர் ஒரு நாள் ஹிமவத் என்ற பர்வதத்திற்கு சென்றார். அதன் அடிவாரத்தில் தர்ப்பத்தை பரப்பி தியானத்தில் அமர்ந்தபோது அவருடைய தபோ பலத்தினால் பரத வம்சத்தின் வரலாற்றை ஆதி முதல் அந்தம் வரை பூரணமாக கண்டார். அதை லட்சக்கணக்கான ஸ்லோகத்தால் மனதில் ஒரு காவியமாக ஏற்றியும் விட்டார். இவருடைய மனோவேகத்திற்கு இத்தனை ஸ்லோகங்களை சொல்லச் சொல்ல எழுத தகுதியானவர் மனித குலத்தில் கிடையாது என்பது வியாசருக்கு தெரிந்தது. அதனால் நான்முக பிரம்மதேவரை நோக்கி தவம் செய்தார். பிரம்மதேவர் பிரசன்னமானவுடன் அவரிடம், வியாசர், குருவம்சத்தின் சரித்திரமான மகாபாரத போரின் சரித்திரத்தை நூல் வடிவில் எழுத வேண்டும். அந்த சரித்திரத்தை காவியமாக எனது மனதில் இயற்றிவிட்டேன். இதில் 4 வேதங்களும் 6 வேதாங்கங்களும் இதிகாச புராணங்களும் அடங்கியுள்ளன. வர்ணாசிரம தர்மங்கள், அவற்றின் லட்சணங்கள், கிரகங்கள், நட்சத்திரங்கள், பூமி, சந்திரன், ஆகாயம், யுகங்கள் முதலியவற்றின் அளவும், தேவ மனுஷ்யாதி ஜாதிகளும், புண்ணிய கஷேத்திரங்கள், தீர்த்தங்கள், பர்வதங்கள், வனங்கள், கடல்கள், நகரங்கள், அஸ்திர சஸ்திராதிகள், யுத்த பயிற்சியின் முறை, பேச்சின் வகைகள், பகவானுடைய ஸ்வரூப குணங்கள் முதலியனவும் விரிவாக விவரிக்கப் பெற்றுள்ளன. ஆனால் இதை எழுதுகிறவர் பூமியில் யாரும் இல்லை. இதை எழுதி வைத்தால் தானே இதிலிருந்து அனைவரும் பயனடைய முடியும். இதை எப்படி செய்வது என்று தெரியவில்லை, தாங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டார். வியாசர் போன்றவரே இன்னொருவரை அணுகும்போது சாதாரண மனிதர்களான நாம் கஷ்ட காலத்தில் இன்னொருவரின் உதவியை கேட்பது தவறில்லை அல்லவா? அதனால் யோசித்து செயல்படுங்கள். இதை எழுதுவதற்கு விக்னேஸ்வரர் தான் சிறந்தவர். நீர் அவரை நோக்கி தவம் செய்து உமது காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் என்று கூறி மறைந்தார் பிரம்மதேவர். உடனே வியாசர் விநாயகரை நோக்கி தவம் செய்தார். விநாயகர் தோன்றினார். நான் ஒரு பெரிய சரித்திரத்தை எழுதப் போகிறேன். அதை நான் சொல்லச் சொல்ல தாங்கள் எழுதி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்று வியாசர் பணிவாக வேண்டிக் கொண்டார். தாங்கள் சொல்வது நல்ல விஷயம், அதனால் நான் எழுத சம்மதிக்கிறேன். ஆனால் நான் எழுத ஆரம்பித்தால் நிறுத்த முடியாது. எழுதிக்கொண்டே இருப்பேன். தாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சம்மதமா என்று நிபந்தனை விதித்தார் விநாயக பெருமான். இது என்ன வம்பு? இளைப்பாராமல் எப்படி சொல்லிக்கொண்டே இருக்க முடியும் என்று வியாசர் யோசிக்க, சரி, தாங்கள் கூறுவது போலவே நடக்கட்டும். ஆனால் தங்களிடம் ஒரு பிரார்த்தனை. நான் சொல்லும் ஸ்லோகத்தின் அர்த்தத்தை தாங்கள் புரிந்து கொண்டு எழுத வேண்டும் என்று வியாசரும் ஒப்பந்தம் வைக்க இருவரும் உடன்படிக்கை செய்து கொண்டனர். மகாபாரதத்தை வியாசர் கூற விநாயகர் எழுத ஆரம்பித்தார். விநாயகருக்கு இவ்வளவு பெரிய காவியத்தை எழுத எழுத்தாணி போதவில்லை. எழுத எழுத எழுத்தாணிகள் உடைந்து கொண்டே இருந்தன. இது சரிவராது என்று எண்ணி விநாயகர் தனது தந்தத்தையே உடைத்து எழுதினார். பகவானுக்கு அழகே தந்தம்தான். அந்த தந்தத்தையே பகவான் தியாகம் செய்து மகாபாரத காவியத்தை எழுதினார். ஆகவே ஏகதந்த விநாயகன் தியாகத்தின் வடிவம் என்று நாம் உணர வேண்டும். வியாசர் ஆங்காங்கே கடினமான ஸ்லோகங்களை கூறிவிடுவார். இதை விநாயகர் புரிந்து கொள்வதற்குள்ளாக மேலும் பல ஸ்லோகங்களை வியாசர் மனதில் இயற்றிக் கொள்வார். இப்படி இரவு பகலாக 3 வருடங்கள் தூங்காமல் மகாபாரதத்தை எழுதினார்கள். வியாசரின் உழைப்பாலும் விக்னேஸ்வரனின் தியாகத்தாலும் உதயமான